ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகாநதியில். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து எப்போதும் போல தான் விஜய்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. விஜய்கிட்டையும் தெளிவாக சொல்லிடுறாங்க, நீ எனக்கு வேணுங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டு பேசுகிறாங்க. விஜய் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்காத மாதிரி, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடி, நான் வந்து உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் அது சூழ்நிலை இந்த மாதிரி மாறிடுச்சு, நீ என்னமோ ஆகிட்ட, ஏதோ ஆயிடுச்சு உனக்கு, அதுக்கப்புறம் காவேரி என் வாழ்க்கையில் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் காவேரி தான் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் அதை வந்து வெண்ணிலா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்பாமல் வந்துட்டு அதெல்லாம் தெரியாது விஜய், நீ வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ண, உன் கூட நடித்தவளுக்கு நீ இவ்வளோ உரிமை கொடுப்ப, உன்னை உண்மையாக காதலிச்சு எனக்கு இதெல்லாம் தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாடி, காவேரிக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் முன்மேட்டு உரிமை, அவளை மட்டும் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், அவளை மட்டும் தான், அவள் கூட மட்டும் தான் இனிமேட்டு வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. வெண்ணிலா வந்து கோவமாகிட்டு ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, பேசி விட்டுட்டு ட்ராமா பண்ணுறவளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஒழுங்காக போயிடு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேக்கெல்லாம் எடுத்து வீசி எறிஞ்சிடுறாங்க. நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும், நீ கண்டிப்பாக வருவ, நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டுவ அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்ணிலா பேசிடுறாங்க. ஒழுங்காக இதை எடுத்துகிட்டு போயிடு அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிடுறாங்க. பேக் எடுத்துகிட்டு நீ கண்டிப்பாக நாளைக்கு வருவ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கிளம்பிடுறாங்க. பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் சாப்பிட போயிடுறாங்க. அடுத்து காலையில் விடியுது, அவங்க கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க, இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப தருணா பண்ணுறாங்க, ப்ரெஸ் எல்லாம் வந்துடுது, எல்லாத்தையும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க, 1 வருஷம் கான்ட்ராக்டில் தானே பண்ணா, அதை எப்படி தான் முடியும், என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டேன், என்னால் எங்கள் அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன், அவங்க வீட்லேயும் நான் போய் விசாரித்ததுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்கம்மா, நாங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நான் தான் கல்யாணம் பண்ணணும், விஜய் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க. ப்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பான நியூஸுங்கிற மாதிரி வந்து அதை வந்து தலைப்புச் செய்தியாக அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இலவடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கே கடுப்பாகுது. அவங்களும் ரொம்ப வந்து அந்த இதை சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உசுப்பேத்திடுறாரு பசுபதி, எல்லாத்தையும் உசுப்பேத்திடுறாரு, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதி உசுப்பேத்தி விடுறாங்க. வெண்ணிலாவும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராகினி ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை காவேரி கண்டுக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க கடைக்கு. ஏன்டி இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எங்கடி போயிட்டு இருக்க, அம்மா நான் அப்போலாம் கடைக்கு போகணுமா எக்ஸிபிஷனுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதான் நான் சொல்லிட்டேன்லம்மா, அது என்னமோ நடந்துட்டு போட்டு, இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரி அவங்க பாட்டு கேஷுவலாக இருந்துட்டு போயிடுறாங்க. அடுத்து வீட்டில் வந்துட்டு நம்ம யமுனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறதே தெரியல, நிவினை சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. சந்தேகப்பட்டு வந்து நிவின்ட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய காவேரி கூட, அப்போ வந்து இருக்கிற பிரச்சனையில் நீ காவேரி கூட போகலாங்கிற மாதிரி சந்தேக புத்தி வெண்ணிலாக்கு இருக்கிற சந்தேக புத்தி பெரிய சந்தேக புத்தியாக இருக்குது. நிவின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திட்டுறாங்க பிடிச்சிக்கிட்டு, என்னால் தான் பிரிஞ்சாங்க, நான் தான் சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களும் அதை புரிஞ்சுக்காமல் காவேரி தான் கூட சேர்ந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. தான் புருஷன் கூட சேர்ந்துருவாளோ, நம்மளை விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகி கத்திட்டு போயிடுறாங்க. நிவினும் ரொம்ப டென்ஷன் ஆகி ரிமோட்டெலாம் உடச்சிட்டு போடி அமௌண்ட்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ட்டு கடுப்பாயிட்டு போயிடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குது எதுன்னு இருக்குங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.